Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 22/6/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 25/6/2025. இப்போது அடுத்தடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நடக்கும், அதுக்கான டென்டேட்டிவ் டேட் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதனாலன்னா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், ஆல் இண்டியா கோட்டா எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். இது நம்ம லாஸ்ட் இயர்னுடைய ஷெட்யூல் அடிப்படையில் தான் என்ன மாதிரியான டேட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்னமும் 2025க்கான டேட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணல. அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்டேட், அதே போல் MBBS அட்மிஷன் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2024 உங்களுக்கு ரவுண்டு 1 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்டு 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு சாய்ஸ் ஃபில்லிங், கவுன்சிலிங்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு 21/8/2024 ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல் லாஸ்ட் டேட், க்ளோசிங் டேட் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 1க்கான டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024 வரைக்கும் நடந்தது. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 6 நாள். சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் அதே டேட் தான் கொடுத்துருந்தாங்க. ரவுண்டு 1ல் நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸ்னுடைய அடிப்படையில் எப்போ உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29/8/2024 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. ஓகேங்களா? இது கடந்த ஆண்டினுடைய அட்டவணை. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ரிசல்ட் அப்படிங்கிறது 21ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. இப்போது ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் 2024 அப்படிங்கிறது ஒரு சில கோர்ட்டு கேசஸ், அதுக்கப்புறம் இந்த கொஷின் பேப்பர் லீக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 டைம் ஆன்சருக்கு என்டிஏ ரிலீஸ் பண்ணுச்சு. ஸோ இதனால் டிலே ஆச்சு. 2025 அந்த மாதிரியான தடங்கள் எதுவும் இல்லை. இன்னமும் சொல்லப்போனால் அந்த ஷெட்யூல் டேட்டில் ஆன் டேட் அண்ட் டைமில் கரெக்டாக நடந்துகிட்ருக்குது. ஸோ இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த டேட்டுக்கு முன்னதாகவே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்டு 1க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல். ஓகேங்களா? ரவுண்டு 1க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் MBBS அட்மிஷன், MBBS அண்டு PDS அட்மிஷன். இது முன்னாடி பார்த்தது தான். 21ஆம் தேதி காலையில் 10 மணிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கவுன்சிலிங்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ பண்ணிகிட்ருக்கிறது அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன். இனி வரக்கூடிய நாட்களில் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து. அப்புறம் கவுன்சிலிங்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், அதுக்கப்புறம் அதுக்கான பேமெண்ட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு லாக்கிங். இப்போது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்போ தான் என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதாவது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ்னால் 30,000, அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டான்னா 1,00,000 ரூபாய். இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் இந்த டைமில் தான் செய்யணும். 21ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தேதியில்
நம்ம வந்து பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டும். ரைட்டு. இப்போது இந்த தேதி இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது எம்சிசி ரிலீஸ் பண்ணோம். எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கான ரவுண்டு 1 ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணோம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கான இன்க்ளூடிங் தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமான ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டென்டேட்டிவ் டேட்டில் தான் எல்லா ஸ்டேட்டுக்குமான ரவுண்டு 1 ஷெட்யூல் அப்படிங்கிறது துவங்கும். ஓகேங்களா? 21ஆம் தேதியிலிருந்து கடந்த ஆண்டு 27ஆம் தேதி வரைக்கும் ரவுண்டு 1க்கான தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் நடந்துச்சு. சீட் அலாட்மெண்ட் 28ஆம் தேதி நடந்துச்சு. ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து 29ஆம் தேதி நடந்தது. ஃபைனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணினது 30ஆம் தேதி. இப்போது இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில், அதாவது கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 30ஆம் தேதியிலிருந்து 5/9/2024 மதியம், அதாவது மாலை 5 மணிக்குள்ளே கல்லூரியில் போய் சேர சொல்லி ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கடந்த ஆண்டினுடைய ரவுண்டு 1 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான டேட்டு. இதே டேட்டில் தான் இந்த வருஷமும் நடக்குமா அப்படின்னா இல்லை. எதனால் அப்படின்னா கடந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் நிறைய நிலுவையில் இருந்துச்சு. அதே போல் கொஷின் பேப்பர் லீக்கு, என்டிஏ வந்து ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீழே இந்த கிரேஸ் மார்க் கொடுக்கலாம், அப்புறம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேஸ் எல்லாம் போட்டு ஒரு 3 டைம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிலேனால் கவுன்சிலிங் தள்ளி போச்சு. இந்த வருஷம் எல்லாமே ஆன் டைமில் நடந்துகிட்ருக்கிறதுனால இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற டேட்டை விட முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போதைக்கு 25ஆம் தேதி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள். மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஜூலை முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ மெரிட் லிஸ்ட் வந்த ஒரு 1 வீக்குக்குள்ளே, அதாவது ஜூலை 2nd வீக் ஆர் ஜூலை லாஸ்ட் வீக்குக்குள்ளே கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல் இண்டியா கோட்டாக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1க்கும் எப்படியும் ஒரு 5 days அப்படிங்கிறது கேப் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். என்ஜாய் த சண்டே.